தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடைய செயல்பாடுகள் அதிரடியாக இருக்கு. தமிழக எலெக்ஷனுக்கு ஒரு சில வாரங்கள் மட்டுமே இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தற்போது தளபதி விஜய் அவர்கள் புதுச்சேரியில பிரச்சாரம் பண்ணிட்டுமே இருக்காரு. அதனுடைய புகைப்படங்கள், வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள் வழியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இவர் அரசியல் என்ட்ரி கொடுத்ததுல இருந்தே ஆளும் கட்சியான திமுக பல வகைகள்ல இவருக்கு குடைச்சல் கொடுத்துட்டும் இருக்காங்க. ஆளும் கட்சி மட்டுமல்ல, மத்திய அரசுமே ஒரு பக்கம் அழுத்தங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணாமல் விடுறது, அவருடைய பர்சனல் விஷயத்தை கின்றது அப்படின்னு சொல்லி பல சம்பவங்கள் அரங்கேறியது. தளபதி விஜய் அவர்களிடமிருந்து அவருடைய மனைவியான சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ண விஷயம் பூதாகரமாக வெடிச்சது. அந்த மனுவை யாரோ லீக் பண்ணிட்டாங்க. ஆனால் அது வேற யாருமே இல்ல, திமுக காரங்க தான் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் நேரடியாகவே அவங்கள திட்டி பேசியுமே இருந்தாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தற்போது நடிகை த்ரிஷா அவர்களுக்கும் தளபதி விஜய் அவர்களுக்குமே தொடர்பு இருப்பதாக பல பேச்சுக்கள் இருந்தது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பிரபல திருமண விழா ஒன்றாக என்ட்ரி கொடுத்திருந்தாங்க. சோ பின்னர் பாத்தீங்கன்னா, இருவருமே நல்ல நண்பர்கள் தான் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக தற்போது ஒரு தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கா. அதாவது நடிகை த்ரிஷா அவர்களுக்கு சமீபத்துல மாப்பிள்ளை பார்த்திருக்காங்களாம். அவங்களுடைய அம்மா கூடிய விரைவிலேயே த்ரிஷா அவர்களுக்கு திருமணம் செய்ய உள்ளதாக சொல்லப்படுது. சோ இந்த தகவல் வைரலாக ஒரு சில ரசிகர்களோ த்ரிஷாவுடைய திருமணத்திற்கு சங்கீதா வருவாங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டுமே இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.